என்ன மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மா பார்வதி, என்ன சாமி? கொஞ்சம் மரசக்க வேணுமா? நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாமா. ஐயோ, அக்கா. அக்கா, பவானி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, நீ எப்படி இங்க வந்த? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என்ன இங்க இருக்க சொன்னீங்க. நானா? என்னக்கா, நான் உன்னை இங்க இருக்க சொன்னா? என்ன உளர்ற நீ? நீ இங்க இருக்கிறத யாராவது பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சரி, நீ முதல்ல வா, என் கூட வா. ராஜி, கனடால இருந்து என்னோட பையர் ஃபோன் பண்ணிருக்காரு. அருண், அம்மா, அந்த ரூம் ரெடி பண்ணிருக்கோம்ல, அங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. நான் பேசிட்டு வந்துடுறேன் ராஜி. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டி வாங்க. அம்மா, எதுக்காக நீ பாட்டி கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்த? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. உன்னை காணோன்னு உங்க பாட்டி வந்து அகிலா மேடம் கிட்ட அழுதாங்க. நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஏன் இப்படி பண்ண? நீ எங்க போன? இப்ப எப்படி நீ இங்க வந்த? என்னக்கா, நீங்களே என்ன தங்க வச்சுட்டு இப்படி இங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க? என்னாச்சுக்கா உங்களுக்கு? நானா?
நான் உன்னை இங்க தங்க வச்சனா? என்ன உளற நீ? அக்கா நான் ஒன்னும் உளறலக்கா, உண்மைதான்க்கா சொல்றேன். கங்கா மேடம் தான் நீங்க சொன்னதா சொல்லி என்ன இங்க தங்க வச்சாங்கக்கா. என்ன சொல்ற? நான் சொன்னதா சொல்லி கங்காம்மா உன்னை கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமாக்கா, மகேஷோட மாமாவும் அவரோட ஆளுங்களும் என்ன கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வந்தாங்க. வாங்கடா போலாம். வாங்க வாங்க. சீக்கிரம் வாடா. ஹேய், என்னாச்சு? எழுந்துருமா நீ முதல்ல. அப்பாடா, யார் கண்ணிலும் படாம உள்ள வந்தாச்சு. பாரு, பார்வதியே பொறுப்பேத்துக்கிட்டு பார்த்து பார்த்து பண்ற நிச்சயதார்த்தம் இது. மகேஷுக்கும் வர்ஷாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் நினைச்சியா? அதான் இல்ல, உனக்கும் மகேஷுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம். பாரு, இதுதான் பார்வதியோட மாஸ்டர் பிளான். அவங்க தாங்க 2 நாளா என்ன பாத்துக்கிட்டாங்க. என்னக்கா யோசிக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன கூட்டிட்டு வர சொல்லலையா? இல்ல பவானி, நான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லவே இல்ல. கங்கா அம்மா கிட்ட நான் எந்த பிளானும் கொடுக்கலையே. அகிலா அம்மா பேரை கெடுத்துடணும், எனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் தான் அவங்க திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்னதாக்கா பண்றது? அவங்க பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். உன்னை யாராவது இப்ப பாக்கறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு பவானி. என்னக்கா சொல்றீங்க? அப்ப மகேஷ் கூட நீங்க என்ன சேர்த்து வைக்க மாட்டீங்களா? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனி தலையிட மாட்டேன்னு. இப்படிலாம் நீங்க சொல்லலாமாக்கா? I'll call you back. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனிமே தலையிட மாட்டேன்னு. கண்டிப்பா என்னால மகேஷ் கூட உன்னை சேர்த்து வைக்க முடியாது. நீ தயவு செஞ்சு போயிடு பவானி. எனக்காக மகேஷ் அம்மா கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டீங்களேக்கா. என்ன மகேஷ் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கோயில்ல வச்சு சத்தியம்லாம் பண்ணீங்களேக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாக்கா? எதையும் நான் மறக்கல பவானி. அதெல்லாம் அம்மா மகேஷ் கல்யாணத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பவானி? அம்மா இதுல எப்ப சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தெல்லாம் மறந்துட்டேன் பவானி. எனக்கு வேற வழியே இல்ல. ப்ளீஸ்க்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. மகேஷ் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைக்கா. முதல்ல நீ இங்க இருந்து போ பவானி. யாராவது பார்த்துட்டா இதுல எனக்கு தான் பிரச்சனை. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்களே இப்படி சொல்லலாமாக்கா? இனிமே நீ என்ன நம்பாத பவானி. உன் காதலை நம்பு. உன் காதல் உண்மையானதுன்னா உன்னையும் மகேஷையும் அது கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீ
இங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா. எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு பதில் சொல்லுங்க. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதா நான் அகிலா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ. அக்கா, அப்ப எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு? எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட அகிலா அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் பெருசா போச்சுல்ல உங்களுக்கு? ஆமா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் இப்ப எனக்கு பெருசு. நீ நீ இப்ப எங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எனக்கு மகேஷ் முக்கியம்க்கா. இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடக்க விட மாட்டேன்க்கா. தடுத்து நிறுத்தியே தீருவேன்க்கா. நில்லு பவானி. நான் இவ்ளோ சொல்லியும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே தீருவனா? அத நீ என் பணத்தை தாண்டி தான் போகணும். அக்கா, என் பணத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ உள்ள போ. நிச்சயதார்த்தத்தை நிறுத்து. போ. என்ன மன்னிச்சிரு பவானி. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு அம்மாவோட வாக்குதான் ரொம்ப முக்கியம். எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட அகிலா அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் பெருசா போச்சுல்ல உங்களுக்கு? ஆமா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் இப்ப எனக்கு பெருசு. நான் இவ்ளோ சொல்லியும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே தீருவனா? அத நீ என் பணத்தை தாண்டி தான் போகணும். அகிலா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஓ, உன் கூட இருக்கிற ஈகோவால பார்வதியை ஜெயிக்கணும்னு நினைச்சு நீ அவகிட்ட சத்தியத்தை வாங்கின. ஆனா பார்வதி
ஒன்னு ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட்டு கொடுத்திருக்கா. உனக்காக உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி எவ்ளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கான்னு பாத்தியா? இதுக்கப்புறமும் நீ மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நடத்த போறியா? அப்படியே அது நடந்தா அது நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல, பார்வதி ஜெயிச்சதா தான் அர்த்தம். உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்வதி விஷயத்துல உன் கூட இருக்கிற அந்த ஈகோவை விட்டு கொடுத்துடு, பெருந்தன்மையா நடந்துக்க. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை பவானிய மகேஷ் கூட சேர்த்து வை. நோ, அது முடியாது. ஏன் முடியாது? டேய், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் என் ஃப்ரெண்ட் ராஜிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சரி, அப்போ பார்வதியும் தான் பவானிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. உனக்காக அதை விட்டு கொடுக்கலையா? பார்வதிக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா? அதே டயலாக பேசிட்டு இருப்பியா நீ? நானும் பார்வதி என்ன ஒண்ணா? பாத்தியா, வந்துட்டியா பாயிண்ட்டுக்கு? இதுதான், இந்த ஈகோ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.